நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 19/12/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி, டிசம்பர் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று பிற்பகல் 1:10 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:09 வரை பூசம், பின்பு ஆயில்யம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:09 வரை மூலம், பின்பு போராடம். மேஷம் ராசி நேயர்கள், இன்று நீங்க உங்களுடைய பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அனைவரிடமும் யதார்த்தமாகத்தான் பேசுவீர்கள். மற்றவருடைய சூழல் அறிந்து செயல்படுவீர்கள். சூழ்நிலைக்கு ஏற்ப சில மாற்றங்களையும் மேற்கொள்வீர்கள். தொழில் வியாபார நடைமுறை சராசரி அளவிலே இருக்குங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். வாகனத்தில் கொஞ்சம் பொறுமையாக சென்று வர வேண்டும். மிதமான வேகம் என்பது கண்டிப்பாக முக்கியம். அலைந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். கூட்டுத் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்குங்க. கடன்கள் அனைத்தும் படிப்படியாக குறையுங்க. மன நிம்மதி ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சில நேரத்தில் தேவையற்ற சோதனைகளை சந்திக்க வேண்டியிருக்குங்க. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் அதிகரித்து லாபம் கொஞ்சம் குறையுங்க. வரவேண்டிய ஆர்டர்கள் கண்டிப்பாக வரும். பயப்பட வேண்டாம். பெண்கள் குழப்பமின்றி தனது பணிகளை மேற்கொள்வீர்கள். ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். காதல் போன்ற தருணங்கள் வெற்றி கொடுக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. என்று மாணவர்கள் கல்விக்கான தடைகளை உடைத்தெறிவீர்கள். கல்வி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிடித்தமான கல்வியை அமைத்து கொடுக்கும். முயற்சி மட்டும் செய்தால் போதும். மாணவ கண்மணிகள் அதேபோல் விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறும் நாளாகவும் இருக்கக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. படிப்படியாக இன்று நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். வாகனத்தில் மட்டும் மித வேகத்துடன் சென்று வர வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள். பரணி என்று தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். கூட்டுத் தொழிலில் லாபம் கிடைக்குங்க. எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அனைவரிடமும் யதார்த்தமாக பழகுவீர்கள். மற்றவர் சூழல் அறிந்து செயல்படுவது நல்லது. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு மனக்கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. மாலை நேரம் ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்கும். கிருத்திகை சற்று சிரமம் எடுத்தால் எதிலும் வெற்றி பெற முடியும். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுவீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடுங்க. ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். என்று நீங்க மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறி செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள், என்று மற்றொரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு நிற்பது சிறப்பு. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட இலக்கு பூர்த்தியாகுங்க. உபரி பண வருமானம் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். வீட்டு தேவைகளை தாராள செலவில் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் பலம் பெற கொடுங்க. என்று கூட்டுத் தொழிலில் ஓரளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல பெயர் எடுக்க முடியாத சூழல் கொஞ்சம் இருந்தாலும் எப்படியாவது சமாளித்து எடுத்து விடுவீர்கள். கொஞ்சம் பிடிவாத குணமும் வெளிப்படக்கூடும். வாக்குவாதங்களில் மட்டும் ஈடுபட வேண்டாம். உற்றார் உறவுகளே உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை கொடுப்பார்கள். பார்த்து கொள்ளுங்கள். அவரிடம் கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது.
கடன்காரர்களுக்கு பதில் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். கோபப்பட வேண்டாம். கடனில் ஒரு பகுதியை அடைப்பதற்கு கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போக கொடுங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்குங்க. வேலை பளு அதிகரித்து உடல்நிலை கொஞ்சம் சோர்வடையும். என்று பெண்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நிதி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் என்று உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. காதில் பல நெருக்கடிகளை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். படிப்பில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அக்கறையுடன் பாடங்களை படியுங்கள். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பாருங்கள். மாணவ கண்மணிகள் சிறு வயது முதலே மூட நம்பிக்கைகளில் கவனம் கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று நீங்கள் சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனை என்று மேலோங்கி விட கொடுங்க. குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவீர்கள். காலை நேரம் மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடும். மாலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். நெடுந்தூர பயணங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. என்று உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாளென்றே சொல்ல முடியுங்க. ரோகிணி. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை இன்று நீங்கள் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனதளவில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கொடுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கும். நேரம் கடந்து காலம் கடந்து சில பணிகள் நடக்கும். உடைய முயற்சிக்கு கண்டிப்பாக நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. மிருகசிரிஷம். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. திட்டமிட்ட பணிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் யோசித்து செயல்படுவது மிக நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் யோசித்து எதையும் பேசுங்கள். டக்கென்று முன்கோபப்பட்டு விட வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய பொழுது அமைந்துவிடும் நாளாக இருக்க கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று பதட்டம் மட்டும் தயவு செய்து கொள்ள வேண்டாம். மனக்குழப்பமும் தயவு செய்து அடைய வேண்டாம். உங்களால் முடியும் பட்சத்தில் எதையும் செய்வது நல்லது. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். குடும்பத்தினரின் ஆலோசனையை ஏற்று நடப்பீர்கள். திட்டமிட்ட பணிகள் கூடுதல் கால அவகாசத்தில் நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் கொஞ்சம் குறுக்கிடுங்க. வெளியூர் பயணத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு உதவிகள் உண்டாக கொடுங்க. வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு எதிலும் ஈடுபடுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். இனிமையாக பேசுவதன் மூலம் காரியங்களில் வெற்றி ஏற்பட கொடுங்க. குடும்பத்தில் உங்களுக்கு மன அமைதியும் ஏற்படக்கூடும். நன்மை எது தீமை எது என்று கலந்து எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட பார்ப்பீர்கள். குடும்பத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையுங்க. உற்றார் உறவினர்கள் தக்க சமயத்தில் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதனால் கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும். எல்லாவற்றையும் முதலீடுகளாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். குடும்ப விஷயத்தை பிறரிடம் சொல்ல வேண்டாம். விஷப்பிராளையிடம் விலகி இருப்பது நல்லது. நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. என்று பெண்கள் ஆதரவற்றவருக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறிவிடக் கொடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். கண்டிப்பாக காதல் வெற்றி நடை போடும் பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் யோசித்து எதையும் செய்வது நல்லது. முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைய முடியுங்க. கல்விக்கான முழு செலவுகளையும் தயார் செய்து கொள்வீர்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். விளையாட்டுத் துறையிலும் மிகுந்த ஆர்வம் இருக்கும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று நீங்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள்.
உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கடன் விவகாரங்களுக்கு பதில் சொல்லும்பொழுது கவனம் இருக்கட்டும். உறவினர் வகையில் கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க. குடும்பத்தினர் ஆலோசனை ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக சிறப்புடன் செயல்படுவீர்கள். திட்டமிட்ட பணிகள் அனைத்தும் துரிதமாக நடைபெற கொடுங்க. திருவாதிரை எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மறைமுக போட்டிகள் கொஞ்சம் குறுக்கிடுங்க. குடும்பத்தில் அனுமதி கொஞ்சம் கிடைக்கக்கூடும். தேவையற்ற விவகாரங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். திடீர் மாற்றங்களை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிள்ளைகளாலும் உதவிகள் உண்டாக கொடுங்க. செலவுகளை மட்டும் படிப்படியாக குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதனால் கடன் பிரச்சனையிலிருந்து தவிர்த்து விட முடியும். புனர்பூசம் எதிர்பாராத வகையில் நன்மை நடக்குங்க. மற்றொரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். கூடுதல் கால அவகாசத்தில் எல்லாவித பணிகளையும் செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தினர் ஆலோசனை ஏற்று நடைபெறுகள். கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. நண்பர்களால் உங்களுக்கு மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக குறையுங்க. என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் என்று உழைப்பின் அருமையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப விஷயத்தை மட்டும் பிறரிடம் சொல்ல வேண்டாம். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். நண்பர்களால் சின்ன சின்ன மன கஷ்டம் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற அனுகூலத்தை பாதுகாக்க வேண்டும். வீட்டு செலவுக்கான பண தேவைகள் கொஞ்சம் அதிகரிக்குங்க. விஷ பிராணிகளிடம் விலகி இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் உங்களுக்கு முன்னேற்றகரமான சூழல் வெளிப்பட கொடுங்க. கௌரவமான பதவி உயர்வு போன்றவை கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். பாராட்டும் புகழும் கூட கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று எதிர்பாராத திசை திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. வேலை பளுவை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். உடன் பணிபுரிவரின் ஆதரவுகள் சுமாராகத்தான் இருக்கும். தொழில் ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சற்று மந்தமான நிலை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். வெளியூர் பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. மூத்த சகோதரர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். பெண்கள் நம்பிக்கையுடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பெண்கள் இன்று செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. காதல் போன்ற தருணங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும். விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. காதல் முடிவெடுக்கும் போது தெளிவிருக்கட்டும். குழப்பம் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் யோசித்து எதையும் செய்ய வேண்டுங்க. குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மாணவர்களுக்கு இன்று புதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் அடைய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று மூத்த சகோதரர்கள் வகையில் நன்மை உண்டாகுங்க. காரியங்கள் ஓரளவு கச்சிதமாக நடைபெறக்கூடும். விஷப்பிராணியிடம் விலகி இருப்பது நல்லது. நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. அனுகூலமான சூழலும் இன்று வெளிப்படக்கூடும். யாரையும் குறைகள் மட்டும் இன்று சொல்ல வேண்டாம். மன கஷ்டம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். என்று உங்களுக்கு முகமலர்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூசம் குடும்ப விஷயத்தை பிறரிடம் சொல்ல வேண்டாம். நல்ல நண்பர்களை இன்று நீங்கள் சேர்த்துக் கொள்வீர்கள். கௌரவ உயர்வு, பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் கிடைக்க கொடுங்க. வெளியூர் பயணம் செல்ல போட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். மூத்த சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்பட கொடுங்க. என்று நீங்க யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி வகை சூட முடியும். ஆயில்யம் இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காலை நேரம் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வர கொடுங்க. வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். நட்பு வட்டம் என்று விரிவடைய கொடுங்க. பேச்சு மட்டும் குறைத்து கொண்டு பேசுவது நல்லது. திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முன்பின் தெரியாத நபரிடம் எந்த ஒரு வாக்குவாதம் செய்ய வேண்டாம். என்று நீங்க சிரமங்கள் தவிர்ப்பதற்கு கொஞ்சம் யோசித்து செயல்படுங்கள். அது வெற்றி கொடுக்கும். சிம்மம் ராசினியர்கள் இன்று சிறப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இடைவிடாமல் தனது பணிகளை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். நட்பு வட்டத்தையும் இன்று நீங்கள் பெருக்கிக் கொள்வீர்கள். காலை நேரத்தில் வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குங்க. குடும்ப விஷயத்தை மட்டும் பிறரிடம் சொல்ல வேண்டாம். சற்று மந்தமாக காணப்படுவீர்கள். என்று எதிலும் உங்களுக்கு தீர்வு ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இலக்கு எளிமையாக நிறைவேறுங்க. நிலவி பணம் கண்டிப்பாக வசூலாகிவிடும். நண்பருக்கு தேவையான உதவிகளையும் செய்து கொடுக்க முடியுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சுபகாரிய முயற்சிகளை மேற்கொண்டால்
சில தடைகளுக்கு பின்னர் எல்லாம் கைகூடிவிடும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை மட்டும் கடனாக கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். எதிலும் சிந்தித்து செயல்பட்டால் ஓரளவுக்கு லாபத்தை பெற முடியுங்க. குடும்பத்தில் பிரிந்து சென்ற நபர் மீண்டும் வந்து செல்வார்கள். அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடிவிடுங்க. நம்பிக்கைக்குரிய நபர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். பெண்கள் எதையும் யோசித்து செயல்படுவது நல்லது. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பெண்கள் முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துவிட்டு கொடுங்க. நன்மை தீமை கலந்த பலன்களை கண்டிப்பாக பெற முடியுங்க. காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும், முடிவில் தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று மாணவர்கள் யோசித்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்குங்க. நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. மாணவர்கள் தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் அடுத்த கட்டத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். உபரி பண வருமானம் கண்டிப்பாக இருக்குங்க. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உடல்நிலையில் கொஞ்சம் சோர்வடைய கொடுங்க. குடும்ப விவகாரத்தில் தீர்வு ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூரம். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. திட்டமிட்ட பணிகள் எல்லாம் வேக வேகமாக நடைபெறக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். முக்கியமாக வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரம். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். மாற்று மதத்தினர் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். நீண்ட ஆசைகள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. யாரையும் குறைத்து மட்டும் மதிப்பிட வேண்டாம். யோசித்து எதையும் செய்யுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. கன்னி ராசினியர்கள். இந்த ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். குடும்ப விவகாரத்தில் நல்லது ஒரு தீர்வு ஏற்படக்கூடும். வெற்றிக்கான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். பிறர் விமர்சனத்தை நீங்கள் பொருட்படுத்த மாட்டீர்கள். திட்டமிட்ட செயல் ஒன்றில் அதிக நன்மை ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் இந்த இடையூறுகள் விலகி செல்லக்கூடுங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடுங்க. புதிய வாகனம் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். என்று பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். வீணான பழிச்சொல் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத பேச்சுக்கள் மட்டும் வேண்டாம். கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பொருளாதார தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். மாற்று மருத்துவம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிலும் நிதானமாக செயல்படுவது மிக நல்லது. மற்றவர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. பிள்ளைகள் வேண்டியவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். நண்பருக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். வெளியூர் பயணத்தில் சில மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று எல்லோரிடமும் நகைச்சுவையாக பேசி நேரம் செலவழிப்பீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். முகப்பொலிவும் அழகும் குடிவிடுங்க. பெண்கள் நினைத்த வாழ்க்கையை இன்று அற்புதமாக வாழ முடியும். காதல் போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மன தெளிவை ஏற்படுத்தும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதிலும் பொறுமையாகவே இருங்கள். நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. பிடித்தமான கல்வியும் அமைத்துக் கொள்ள முடியுங்க. பாடங்களை நன்கு படியுங்கள். சந்தேகம் இருப்பின் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இந்த நாள் அடுத்தபடி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள்.
வியாபாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கின்றது. குடும்பத்தினர் ஆலோசனை ஏற்று நடைபெறுங்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். நினைத்த காரியம் அற்புதமாக நடைபெறக்கூடுங்க. முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. இனிமையாக பேசுவதன் மூலம் காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நினைத்தது ஓரளவு நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள். அஸ்தம் நெடுநாள் ஆசைகள் நிறைவேறிவிடக் கொடுங்க. செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. கடன் விவகாரங்களுக்கு பதில் சொல்லும்பொழுது கவனம் இருக்கட்டும். ஏனோ தரமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். வாழ்க்கை துணைக்காக தேவையற்றவற்றை செய்து கொடுப்பீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். புதிய அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடக்குங்க. பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்று தீர்வு காண்பீர்கள். இன்று உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று நீங்க எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. சில குழப்பங்களுக்கு பின்னர் தான் சில காரியங்கள் நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். குடும்ப விஷயத்தை மட்டும் பிறரிடம் பேச வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாகவே வைத்துக் கொள்ளுங்கள். யாரிடமும் எந்த வகையிலும் நீங்க கோபித்துக் கொள்ள வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறைக்கு யோசித்து செயல்படுவது மிக நல்லது. சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை இன்றி ஏற்படக்கூடும். அடுத்த ஒரு விஷயத்தில் கருத்துக்கள் சொல்ல வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் வருகின்ற இடையூறுகளை நீங்கள் சரி செய்வது நல்லது. எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. நண்பரின் ஆறுதல் வார்த்தை நம்பிக்கை கொடுக்கும். தேவையில்லாத விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். குடும்ப நலனுக்காக கொஞ்சம் பாடுபடுவீர்கள். விட்ட குறை தொட்ட குறை ஓரளவு கண்டிப்பாக சரி செய்து விட முடியுங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். அது ரொம்ப முக்கியம். இன்று நீங்க அடுத்தவிடம் விவாதம் மட்டும் பேசி நேரம் செலவிட்டு கொண்டிருக்காதீர்கள். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். நன்மை எது தீமை எது என்று கலந்து பேசி முடிவெடுங்கள். எதிலும் மெத்தனமான போக்கு ஏற்பட்டுத்தான் பெண்ணு சரியாக கொடுங்க. பண வரவுகள் சிறப்பாக இருப்பதினால் புதிய நவீன பொருள் சேர்க்கையும் ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்பட கொடுங்க. பூர்வீக சொத்துக்களால் கூடுதல் லாபமும் உண்டாகக்கூடும். வீடு மனை பூமி மூலம் லாபமும் ஏற்படக்கூடும். யோகமான நல்ல பலனும் ஏற்பட கொடுங்க. பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களும் நடைபெற கொடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை முன்னின்று செய்து முன்னேற்றகரமாக வழிநடத்துவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று வாக்கு பலிதம் உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் போன்ற விஷயங்கள் துலாம் ராசினியர்களுக்கு சின்ன சின்ன குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. நினைத்த வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். இன்று காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் சாதிப்பீர்கள். முன்கோபங்கள் இல்லாமல் செயல்படுங்கள். சக மாணவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நன்கு முயற்சி பண்ணுங்கள். எளிதில் வெற்றி பெற முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று வேக வேகமாக சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. செல்வம் சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. பொதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். என்று உங்களுக்கு புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி வகை சூட முடியுங்க. சுவாதி திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். நேர்முகத்தன்மை கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். குழப்பமின்றி வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பிடிவாத குணத்தை நீங்க அடியோடு ஒழித்து விட வேண்டும். விசாகம் நன்மைகள் தேடி வர கொடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. உதாசீனப்படுத்தியவர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். வெற்றிக்கான செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். ஆழ்ந்த உறக்கமின்றி ஏற்பட கொடுங்க. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேற கொடுங்க.
பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். என்று உங்களுக்கு பேச்சாற்றல் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். மன மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கூடும். தைரியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு மன இறுக்கம் திருந்து முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்படும். மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் குதூகலம் தரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். மகிழ்ச்சி மிக்க செயல்களால் துள்ளி குதித்து எழுந்து ஓடுவீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். திட்டமிட்ட செயல் நிறைவேறி நன்மை காண்பீர்கள். தொழில் வியாபார ரகசியங்களை யாரிடமும் சொல்ல வேண்டாம். திட்டமிட்ட இலக்கு சிறப்பாக நிறைவேறும். உபரி பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தினருடன் விருந்து விழாக்களில் பங்கு கொள்வீர்கள். இன்று மனம் போல் ஆடை அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். பொருள் ரீதியாக இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்பாராத திடீர் தன சேர்க்கைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக விலகி செல்லும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படக்கூடுங்க. பிரிந்து சென்ற குடும்பம் மீண்டும் ஒன்று சேரக்கூடுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். ஒற்றுமையுடன் பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மனம் போல் வாழ்க்கை சிறப்பாகவே அமைந்துவிடக்கூடும். என்று உங்களுக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். மனதை மட்டும் தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாய்ப்புகளை உங்களுக்காக உருவாக்கிக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். மகிழ்ச்சிகரமான இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், முடிவில் தெளிவாகிடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. விளையாட்டுத் துறையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. திட்டமிட்ட இலக்கு சிறப்பாக நிறைவேறிவிடக்கூடும். உபரி பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. தொழில் ரீதியாக ஏற்பட்ட மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். திட்டமிட்ட செயல் சிறப்பாக நிறைவேறிவிடக்கூடும். என்று அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் கருத்துக்கள் சொல்ல வேண்டாம், பார்த்து கொள்ளுங்கள். அனுஷம். கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பண வரவு சீராக இருக்க கொடுங்க. நவீன பொருட்கள் இன்று சேர்க்கை ஏற்படக்கூடும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். இடம் பூமி வாங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். நண்பரின் ஆறுதல் வார்த்தை நம்பிக்கையை கொடுக்குங்க. என்று நல்ல விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்ப நலனுக்காக பாடுபடுவீர்கள். என்று அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. கேட்டை. நிறைவேறாத காரியம் நிறைவேறும். பணிகள் உங்களுக்கு மிக சிறப்பாக நடைபெற கொடுங்க. புதிய நவீன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். பிள்ளைகள் வழியில் இன்று மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. இன்று விருந்து விழாக்களில் பங்கு கொள்வீர்கள். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறிவிடக்கூடும். என்று உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையும் பாராட்டும் மிகுந்து காணப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள். இந்த அபாரமான செயல்திறமை வெளிப்படக்கூடும். வெளிவட்டார தொடர்புகளும் விரிவடைய கொடுங்க. அடுத்த விஷயத்தில் எந்த ஒரு கருத்துக்களும் சொல்ல வேண்டாம். உறவினர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. நீண்டகால குறிக்கோள் ஒன்று இப்பொழுது நிறைவேறுங்க. தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் எச்சரிக்கையுடன் பணிகளை மேற்கொள்வது நல்லது. என்று உங்களுக்கு புதிய பரிமாணம் ஏற்பட கொடுங்க. மாற்று கருத்துடையோர் மனம் மாறக்கூடும். தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளால் மகிழ்ச்சிகரமான சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகளை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பயணங்களால் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்பட கொடுங்க. சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். சக பணியாளர்களிடம் இன்று கவனமாக பழகுவதும் நல்லது. குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்குங்க. கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாக கூடும்.
கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. திட்டமிட்டு எதையும் செய்யுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். என்று பெண்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். யோசித்து முடிவுகள் எடுப்பீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதல் முன்னெச்சரிக்கையுடன் ஈடுபட வேண்டும். குழப்பம் வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். அமைதியுடன் செயல்பட வேண்டும். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். உங்களுக்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உயர்கல்வி மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. என்ன ஒன்று, சக மாணவரை அனுசரித்து செல்ல வேண்டும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை அமைதி காண வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் கொஞ்சம் இன்று நீங்க அமைதியை வெளிப்படுத்த வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக நல்லது. எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. கடினமான பணிகளையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். குழப்பங்களை மட்டும் உருவாக்கிக் கொள்ள வேண்டாம். அக்கறையுடன் அனைவரிடத்திலும் பழகுங்கள். வேண்டா விருப்பாக செயல்பட்டவரிடம் விலகியிருப்பது நல்லது. என்று உங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தின் பேரில்தான் சில பணிகள் நடைபெறக்கூடும். போராட்டம் நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். குழப்பமான பணிகளில் இருந்து விடுபடுவீர்கள். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தன சேர்க்கை கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருக்கும். யோசித்து எதையும் செய்யுங்கள். யாரையும் குறைகள் மட்டும் நீங்க சொல்ல வேண்டாம். உத்திராடம் மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். மனம் இன்று திருப்தியாக இருக்க கொடுங்க. உறவினர் வகையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திட்டமிட்ட செயல் சிறப்பாகவே நிறைவேறுங்க. இன்று இடம் பூமி மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தன சேர்க்கை உங்களுக்கு ஏற்பட கொடுங்க. என்ன ஒன்று, சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் பணிகளை மேற்கொள்ளுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தவிடம் வீண் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். மகரம் ராசினியர்கள் என்று நீங்க பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். உதாசீனப்படுத்தியவர் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் கருத்துக்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். மன திருப்தி கண்டிப்பாக உண்டாக கொடுங்க. முக்கிய பொறுப்புகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. செயல்பாடுகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். என்று நிர்பந்தத்தின் பேரில் யாரும் கடன்கள் வாங்க வேண்டாம். என்று ஆன்மீக பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். ஆன்மீக நிகழ்ச்சிகளில் கூட பங்கு கொள்வீர்கள். சிலருக்கு மனசுக்குள் நிறுத்தவரையே கைப்பிடிக்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. அதாவது உங்களுடைய காதலும் கைகூடுகின்றது. திருமண சுபகாரியங்கள் தடபுடலாக நடைபெறுங்க. கொடுக்கல் வாங்கல் அனைத்தும் சிறப்பாகவே இருக்கக்கூடும். சரளமான நிலையில் எல்லாம் நடைபெறக்கூடுங்க. கொடுத்த கடன்களும் தடையின்றி கண்டிப்பாக வசூலாகும். எதிலும் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். வெற்றி கனியை கண்டிப்பாக எற்றி பிடிப்பீர்கள். குடும்ப நலனிலும் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். என்று செம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. சரளமான நிலையில் இன்று பண வரவும் இருக்க கொடுங்க. அதை முடிஞ்சளவு அடுத்தவருக்கு உதவிகரமாகவும் பயன்படுத்திக் கொள்வீர்கள். என்று பெண்கள் சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். சுறுசுறுப்பாய் வெளிப்படுத்துவீர்கள். பெண்களுக்கு இன்று ஞாபகம் மறதி கொஞ்சம் வெளிப்பட கொடுங்க. எந்த காரியத்தை முதலில் செய்வது போன்ற குழப்பமும் இருக்கக்கூடும். மற்றபடி பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிட்டுங்கள். காதல் கண்டிப்பாக கைகூடும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்று மாணவர்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்குங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். மாணவர்களுக்கு முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. படிப்பில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று சிந்தனை நீங்கள் ஒருநிலைப்படுத்திக் கொள்வது மிக நல்லது. ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். வியாபார தளத்திற்காக புதிய இடம் வாங்கக்கூடிய சூழம் இருக்குங்க. மனசுக்குள் அதிருப்தி கொஞ்சம் உண்டாக்கி பின்னர் எல்லாம் சரியாகும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் செயல்பட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். கடன் பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி அற்புதமாக வாழ்க்கை நடத்த முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைய பெறும். திருவோணம். நம்பிக்கைகள் நடைபெற கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. வெற்றிக்காக கண்டிப்பாக பாடுபடுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும் பொழுது நல்லது. பார்த்து பக்குவமாக பேச வேண்டும். சிக்கல்களை நீங்களாகவே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பிடிவாத குணத்தை தயவு செய்து குறைத்துக் கொள்ளுங்கள். வெற்றிக்காக கடுமையாக பாடுபடுவீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டால் எல்லாம் சிரமம் இல்லாமல் செல்லுங்க. வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும். என்று உங்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. அவிட்டம். இன்று வாழ்க்கையில் புதிய பரிமாணம் ஏற்படக்கூடும். புது புது விஷயங்களில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நீங்கும். உறவினர் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்பட கொடுங்க. திட்டமிட்ட காரியங்களை வெற்றி இருக்கும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் கருத்துக்கள் சொல்ல வேண்டாம். நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். லாபம் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. வீடு மனை பூமி மூலம் யோகம் உண்டாகக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. என்று உங்களுக்கு புதிய பொருள் சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு மனதளவில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு விடை கிடைக்குங்க. எதிலும் துணிச்சல் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் கருத்துக்கள் சொல்ல வேண்டாம். என்ற வாக்குறுதிகள் கண்டிப்பாக கொடுத்தது எப்படியாவது நிறைவேற்றி கொடுக்க முடியும். சிலர் எதிர்மறையாக செயல்படுவார்கள். அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் சுமாரான அளவில் தான் இருக்க கொடுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். பணியாளர்கள் பணி சுமையை சந்திக்க கொடுங்க. உடல்நிலையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு நெருக்கமும் வேண்டாம். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கோபத்தை குறைத்துக் கொள்வது எதிலும் நல்லது. சிலருக்கு நினைத்தவரையே கைப்பிடிக்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. சிந்தித்து செயல்படுங்கள். அது ரொம்ப முக்கியம். யாரையும் நீங்க எந்த வகையிலும் கோபப்படுத்தி விட வேண்டாம். தொழில் ரீதியாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்குங்க. கடந்த கால பிரச்சனைகள் ஓரளவு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடும். சீரான லாபத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஏற்றமான வாழ்க்கையும் அமைத்துக் கொள்ள கொடுங்க. மாற்றங்களையும் கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள கொடுங்க. பெரும் முயற்சிகள் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். காலை நேரத்தில் வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். என்று உங்களுக்கு நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். ஏற்றம் மிகுந்த வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்து விட கொடுங்க. இன்று பெண்கள் முக்கிய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணிகளில் ஈடுபட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று நீங்க முடிவுகளை தெளிவாக எடுப்பது மிக நல்லது. காதல் போன்ற தருணங்கள் வெற்றி நோக்கித்தான் செல்லும். பயப்பட வேண்டாம். குழப்பம் இருந்தாலும் சரியாகும். என்று மாணவர்கள் அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். கல்வி மீது முழு அக்கறை கொள்ள வேண்டும். படிப்பதை தவிர வேறு எதிலும் நீங்க அக்கறை செலுத்த வேண்டாம். மாணவர்களுக்கு விளையாட்டுத் துறையில் சாதிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு சந்தோஷமாக பொழுதை போக்க முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்குங்க. லாபம் சீராக உங்களுக்கு இருக்கக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். அறிமுகம் இல்லாதவரிடம் நெருக்கம் வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. கொள்கை பிடிப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு மன திருப்தியாக இருக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம். என்று கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. காரியங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்பு அடையக்கூடும். பயணங்களால் ஓரளவு நல்ல அனுகூலம் ஏற்படக்கூடும். வீண் வாக்குவாதங்களை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். கொடுத்த வாக்குறுதிக்கு மாறாக சிலர் செயல்படுவார்கள். இருந்தாலும் உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க.
தேவைகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு சீராக வந்து கொண்டிருக்கும். புரட்டாதி திருமண சுபகாரியங்கள் சிறப்பாக நடக்கும். முக்கிய முடிவுகள் தெளிவாக இருக்கக்கூடும். கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். உறவினர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். நீண்டகால் குறிக்கோள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. வெளிவட்டார தொடர்புகளும் விரிவடையக்கூடும். புதிய பரிமாணம் இன்று ஏற்படக்கூடும். குடும்ப நலனுக்காக இன்று நீங்கள் பாடுபடுவீர்கள். அக்கறையுடன் பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. கவனமாக பணிகளை மேற்கொண்டால் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மீனம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு ஓரளவு மன நிறைவு நாளாக இருக்கக்கூடும். மகிழ்ச்சி பொங்கும் நாளாகவும் இருக்கக்கூடுங்க. நண்பர்கள் தேவைகளை அறிந்து அவர்களுக்கான உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பிறருடைய விமர்சனத்தை மட்டும் பொருட்படுத்த வேண்டாம். இஷ்ட தெய்வ அருளால் தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படக்கூடும். ஆதாயம் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். பெண்கள் குடும்பத்துடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். இன்று தொழில் வியாபாரம் கொஞ்சம் மனக்கவலையாக இருந்து பின்னர் சரியாக்குங்க. ஆனால் லாபத்திற்கு குறைவு இருக்காது. எந்த ஒரு காரியத்தையும் முழுமையாக செய்து முடிக்க முடியுங்க. சிறமையின் அடிப்படையில் சில பணிகள் கொஞ்சம் தாமதமாக இருக்கும். எதிர்பார்க்கும் கடன் உதவிகளும் கண்டிப்பாக இருக்கும். அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன் வாங்கிவிட வேண்டாம். பல வகையில் நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சமாளித்து விடக்கூடிய எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. குடும்பத்திலும் வீணான சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். அறிமுகம் இல்லாதவரிடம் நெருக்கம் வேண்டாங்க. குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் ஒரு பக்கம் இருக்கும். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். கவனமாகவே எதிலும் ஈடுபடுங்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். தன சேர்க்கைகள் கண்டிப்பாக கிடைக்க பெறுங்க. கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இன்னும் சிலருக்கு இடம் பூமி மூலம் லாபம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். தைரியமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குழப்பங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு இன்று சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஏனோ தனமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். கூர்மையான பொருட்களை மிக கவனமாக கையாளுங்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். தெளிவாக சிந்தியுங்கள். என்ன முடிவெடுக்கலாம் என்று குடும்பத்தாரிடம் கலந்து ஆலோசனை பண்ணுங்கள். என்று மாணவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் பணிகளில் ஈடுபடுவது நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக நல்லது. கல்வியில் மட்டுமே அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். அது சிறப்பை கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி, என்று உங்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. முயற்சிகளில் ஓரளவே முன்னேற்றம் இருக்கக்கூடும். அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் வாங்க வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியுங்க. கூடுமானவரை இன்று நீங்க முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சாதிக்க முடியும். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. யார் மனதையும் இன்று குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. அதேபோல் யாரேனும் உங்களிடம் சந்தேகம் கேட்டால் அதனை தீர்த்து வைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உத்திரட்டாத்தி, செய்யும் பணியில் முன்னேற்றம் இருக்குங்க. கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். நிகழ்கால தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்பை இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு குழப்பங்கள் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்படக்கூடும். மனம் ஓரளவு தெளிவாக இருக்கக்கூடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். குழப்பங்கள் ஓரளவு திருந்து வெற்றியும் இருக்கக்கூடுங்க. ரேவதி, முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்க கொடுங்க. நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. மனமும் இன்று தெளிவடைய கொடுங்க. என்று உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். தெய்வீக சிந்தனை மேலோங்கி விடக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.